ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுல? இந்த நேரத்துக்கே நீங்க எழுந்து உங்க வேலைகளை தொடங்கிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வசனத்துக்காக காத்திருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இந்த வசனம் மட்டும் கேட்டா போதாதுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரிடத்துல பேசணும். அவருடைய வார்த்தைகளை நீங்க தனிப்பட்ட விதத்துல வேதத்துல வாசிக்கணும். ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க. எழுந்த உடனே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பது, வாசிப்பது, படித்து மனசுல வச்சுக்கோங்க. நாளெல்லாம் தியானிக்கலாம். ஒரு சிறிய ஜெபம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு அப்போ உங்க வேலைகளை தொடங்குங்க. அப்போது ஆசீர்வதிக்கப்படுவீங்க. காலையில கொஞ்ச நேரம் தேவன் அந்தந்த நாள்ல நமக்காக வைத்திருக்கிற அவருடைய எண்ணங்கள், அவருடைய வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை உங்களிடத்துல நாங்க கொண்டு வருகிறோம். இந்த வசனம் நாளெல்லாம் உங்களை தேற்றுகிறது என்று, உங்க இருதயத்தின் நிலையை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி, உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து உங்க கண்கள் திறக்குதுன்னு, ஆவிக்குரிய விதத்துல உங்களை பலப்படுத்துகிறது என்று நீங்க அனுப்புற வாட்ஸ்அப்பை நாங்க பார்க்கிறோம். அதற்காக தேவனை துதிக்கிறோம். நிறுத்தாமல் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கு வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கையிலே எங்கள் இதயங்களோடு பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனம், ஒரு சின்ன ஒரு ஆலோசனை, ஒரு எண்ணம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். நாள் முழுசும் நமக்கு இது எவ்வளவு உதவியா இருக்கு. உன்னத பாட்டு, உன்னத பாட்டு 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இந்த உன்னத பாட்டு புத்தகத்தை அநேகர் படிச்சு, இது ஒரு காதல் கடிதம் போல இருக்கே, என்ன இது, என்னென்னமோ, என் பிரியமே, என் நேசரே, என் உயிரானவரே என்றா, இது உலக ரீதியா, ஒரு சரீர ரீதியாக, உலக ரீதியாக இப்படி ஆலோசிக்கிறாங்க. சிலர் இதை கோட் பண்ணி லவ் லெட்டர்ஸ் எழுதுவாங்களாம் அந்த காலத்துல. பாருங்க, வசனத்துல இருக்கிற தெய்வீக அர்த்தத்தை நாம உணராவிட்டா அது வேற அர்த்தமா தான் மாறிவிடுங்க. புரிஞ்சுதா? வசனத்துல இருக்கிற சரியான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளாத ஒருத்தவங்க அது தவறான விதத்துல அர்த்தங்களை, அதற்கு கெட்ட அர்த்தங்களை கொண்டு வராங்க. இன்றைக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் அதிகமாயிடுச்சுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எழுதப்பட்ட எந்த புத்தகத்தையாவது வேதத்தையாவது வாசிக்கணும்னா உங்களுக்கு லிட்ரசி படிக்க தெரிஞ்சா போதுங்க. ஆனா இந்த பரிசுத்த வேதத்தை வாசிப்பதற்கு உங்க மொழி புலமை உதவாதுங்க. ஆண்டவர் உங்களை சந்திக்கணும். பரிசுத்த ஆவியுடைய உதவியோட தான் பரிசுத்த வேதத்தை நாம புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய விதத்தில் அவைகளை அனுசரிக்க முடியும். ஆகையால இந்த கதைகளாக கொஞ்சம் இந்த ஹிஸ்டரி இருக்கு, கதைகள் இருக்கு, உவமைகள் இருக்கு, எடுத்துக்காட்டுகள் இருக்கு, ஒரு அடையாளமா சொல்லப்பட்டது இருக்கு. அவைகளை லிட்ரலா நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்ப அபாயங்க. உன் கை உனக்கு இடரலா இருந்தா அதை தரித்து போடுனா வெட்டி போட்டுருவீங்களா என்ன? நம்முடைய கைகள் வேலை செய்வதற்கு உள்ள மூளையில அதற்கு இன்டர் கனெக்ஷன் இருக்குங்க. அங்கே நம்முடைய மனசுல, நம்முடைய இருதயத்துல அவைகளை கண்ட்ரோல் செய்யணும். கண்ணு இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கிடுனா கண்களை பிடுங்கி எறிஞ்சிட போறீங்க. உங்க கண்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கக்கூடிய, உங்க கைகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிற சக்தி உங்க மனசுல, உங்க ஆழ் மனதுக்குள்ள இருக்கு. நம்ம பிரெயின் இருக்கு பாருங்க, அது கொடுக்கிற கட்டளைகளை நம்ம சரீரம் முழுசும் கீழ்ப்படுகிறது. நமக்கு தெரியாமலே இதெல்லாம் நடக்குது. அங்க நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். அதனால ஆழ் மனதுல நாம சரியா இருக்கணும். இங்கே 6வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. நான் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேற்பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இவைகளை குறித்து விவரிக்கணும்னா இந்த உன்னத பாட்டுல இதற்கு நிறைய செஷன்ஸ் தேவைப்படும். ஆனா இங்க இருக்கிற இந்த வார்த்தையில இருக்கிற அர்த்தத்தை இப்பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. என் உடன் பிறந்தவர்கள் என்னை காவற்காரியாக வைத்தார்கள். நான் ஒரு காவற்காரியாக வைக்கப்பட்டேன். காப்பதற்காக. வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வாட்ச் பண்ணுவதற்கு, கவனிப்பதற்கு. எங்க தவறு நடக்குது, எங்க குற்றம் நடக்குது, எங்க குறை இருக்கிறது, எங்க என்ன இருக்கு என்று
கவனிக்கிறவன் காவல்காரன், விஜிலன்ஸ். ஆபத்தை அறிந்து அது வராமல் தடுப்பதற்கு காவல்காரங்க, விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கே தவிர, ஆபத்துகளை கண்டுபிடிச்சு இப்படிப்பட்ட ஆபத்துகளை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பெருமை பாராட்ட இல்லைங்க. இன்றைக்கு அநேகர் காவல் செய்யும்படி வைக்கப்படும் போது அவங்கள தீங்கிலிருந்து தப்புவிக்க முயற்சி செய்கிறது இல்ல, ஆனா தீங்கு செய்துட்டு தவறு செஞ்சுட்டேன்னு குற்றப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. ரொம்ப பயங்கரங்க. தப்பு கண்டுபிடிக்கிறவங்களாகவே நம்ம இருக்கிறவங்களாக, மற்றவங்களின் குறைகளை கண்டுபிடிக்கவே நம்ம இருப்பது போல, நம்ம எவ்வளவு நேரம் கிரிட்டிக்ஸாக விமர்சிக்கிறவங்களாக, இன்றைக்கு எந்த விதமான சேலரியும் கேட்காமலே அநேகர் இந்த வேலை செய்யறாங்க. இவங்க வேலை என்னன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துவது, புதைக்கப்பட்டதை தோண்டி வெளியே எடுப்பது, ஆண்டவர் மன்னித்த விஷயங்களை வெளியே எடுப்பது. ஆண்டவர் மூட்டை கட்டி உங்க பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்துல போடுகிறேன்னு சொன்னாரு. சமுத்திரத்தின் ஆழத்துல விழுந்திருக்கிற அந்த மூட்டையை, அதுல என்ன இருக்கோ, இந்த நபர் என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாரோ அதை துறந்து பார்க்கணும்னு ஒரு நபர் நீந்தி கொண்டு உள்ளே போனாராம். இது எப்படி இருக்கு? உன் பாவங்களை என் முதுகுக்கு பின்னாலே போடுகிறேன்னு சொன்னார் ஆண்டவர். அவர் தூக்கி எறிந்ததை நீங்க திரும்ப சேர்த்து கொண்டு வந்து நீங்க ஏதோ பெரிய விஷயம் செய்றீங்கன்னு நினைச்சா, நீ தீங்கு செய்கிறவனை தவிர நன்மை செய்கிறவன் கிடையாது. என்ன காவல்காரியாக வைத்திருக்கிறாங்க. ஐ வாஸ் டூயிங் சின்சியர்லி, என்னுடைய வேலையை நான் செய்கிறேன். திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக இருக்கிறேன். திராட்சை தோட்டம், அதிலே பறவைகள் வந்து அந்த மொட்டுக்களை அடிக்காம, அது பாழாகாமல் அவைகளுக்கு நீர் பாய்ச்சுகிற விஷயத்துல, அவைகளை பார்த்து கொள்ளுகிற விஷயத்துல, அந்த திராட்சை தோட்டத்திலே அதை கெடுக்கும்படி இருக்கிற அதுல இருக்கிற பூச்சி புழுக்களை சுத்தப்படுத்துகிற விஷயத்துல, அவைகளை கொல்லுகிற விஷயத்துல இரவும் பகலும் நான் வேலை செய்கிறேன். ஆனால் என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இங்கதான் இருக்குங்க பெரிய பிரச்சனை. நான் எல்லாரையும் காக்கிறேன், ஆனா என்னை நான் காக்க முடியவில்லை. நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், ஆனா எனக்கு நான் சொல்லிக்கொள்ள முடியவில்லை. நான் எல்லாரையும் சரி செய்கிறேன், ஆனா என்னை நான் சரி செய்ய முடியவில்லை. எல்லாரையும் திருத்துகிறேன், ஆனா என்னை நான் திருத்திக் கொள்ள டைமே இல்லை. இதுதானங்க இன்றைக்கு எங்களை போல போதகர்களுக்கு முக்கியமான பிரச்சனை. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. போதகர்கள் என்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். போதகர்கள்லாம் கிறிஸ்தவ போதகர்கள், பைபிள் எடுத்து பிரசங்கிக்கிறவங்க மட்டும் கிடையாதுங்க. நீங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆனாலும், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆனாலும், அவ்வளோ ஏன் நீங்க ஒரு தாயா இருந்தாலும், நீங்க தான் முதல் டீச்சர் உங்க பிள்ளைகளுக்கு. முதல் போதகர் நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்கு. அதுக்கு தான் இன்றைக்கு கூட வாட் இஸ் யுவர் மதர் டங்னு கேட்பாங்களே தவிர ஃபாதர் டங்னு கேட்க மாட்டாங்க. அம்மாவுடைய மொழி தான் வரும், அம்மாவுடைய தத்துவம் தான் வரும், அம்மாவுடைய போதனையே பிள்ளை இருதயத்துல இருக்கும். நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன போதிக்கிறீங்க? நல்லதுதான் சொல்லுவீங்க. கண்டிப்பா எந்த தாயும் கெட்டது சொல்ல மாட்டாங்க. எந்த தாயும் பிள்ளை கெட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இல்லையா? எந்த தாயா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை காத்து கொள்வாங்கல்ல. நேரத்துக்கு உணவு கொடுக்கிற விஷயத்துல, ஹோம்ஒர்க் பண்ற விஷயத்துல, ஸ்கூலுக்கு அனுப்புகிற விஷயத்துல, அவங்க அனாவசியமான தவறான நட்பு செய்யாதபடிக்கு அவங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயத்துல நிச்சயமா பெற்றோர்கள் காவல் காக்கணும் பிள்ளைங்களை. இன்றைக்கு எவ்வளவு மோசங்க. ஹை ஸ்கூல் லெவல்லே பிள்ளைங்க கெட்டு போறாங்க. ஒரு காலத்துல காலேஜ்ல இந்த லவ் அஃபேர்ஸ்னு, இந்த உலக இச்சைகள், பழக்கங்கள், ட்ரக் அடிக்ஷன் என்பதோ, இந்த சிகரெட்டு, பீடி, கஞ்சா, இப்படிப்பட்டது அந்த டீனேஜ் வந்த பிறகு வருங்க. ஆனா இப்போ 8th 9th கிளாஸுக்கு வரும்போதே பிள்ளைங்க இப்படிப்பட்டவைகளுக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்றத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க யாரோட நட்பு செய்யறாங்க, எங்க இருக்கிறாங்க என்பது ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் ஒரு காவல்காரனாக, காவற்காரியாக காத்து கொள்ளணும். அது என்னமோ சிலருக்கு சந்தோஷம். தவறுகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் நினைக்கிறாங்க. தப்பு செய்யாம காப்பது எவ்வளவு பெரிய விஷயமா உணரலன்னா எப்படி? You give opportunities for the children to go astray and then you blame them. Then what is the use of it? பிள்ளைங்களை தப்பு பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தப்பு செஞ்சுட்டேன்னு குற்றப்படுத்துகிறதுனால என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? சாத்தானு செய்கிற விஷயம், காரியம் அதுதாங்க.
சாத்தான் மனிதர்களை பாவம் செய்யும்படியாக ஏவிவிட்டு அதன் பின்பு தவறு செய்துட்டான்னு குற்றப்படுத்தும்படியாக பழி போடுவதற்கு பிளாக்மெயில் செய்வதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அதனாலதான் ஒரு தவறு செய்கிறவன் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இன்னும் தவறு செய்து அந்த தவறுல இருந்து வெளியே வர முடியாம போகுது. ஓ, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேலரை காக்கிற தேவன் உறங்குவதும் தூங்குவதும் இல்ல, அவர் நம்மை காக்கிறவர். நான் ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பராக அவர் நம்மை காக்கிறவருங்க, காப்பாற்றுகிறார். அவர் பாதுகாத்து கொள்றாருங்க நம்மள. அவரோடு உறவாடுகிறவங்க அவருடைய மனசு இருக்கிறவங்களாக இருப்போங்க. இந்த பெண் சொல்றாங்க இங்க, நான் திராட்சை தோட்டத்தை நன்றாக தான் காவல் காத்தேன், ஆனால் என்னுடைய சொந்த திராட்சை தோட்டத்தை நான் காத்துக்கொள்ளாம விட்டுட்டேன், காவல் செய்யாம விட்டுட்டேன். எல்லாரும் தவறு செய்யாம எவ்வளவோ ஜாக்கிரதையாக நான் இருந்தேன், ஆனால் என்னை நான் கட்டுப்பாட்டுல வைக்க முடியாம இருக்கிறேன். என் சொந்த தோட்டத்தை நான் காவல் காக்க முடியல. என் சொந்த இருதயத்தை என்னால சுத்தமாக காத்துக்கொள்ள முடியவில்லை. என்னை குறித்து நான் கவனமாக இருக்க முடிகிறதில்லை. இந்த நாட்கள்ல ஒவ்வொருத்தரிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுது. முக்கியமா போதகர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள், அனுபவ ஞானம் உள்ளவங்க, அநேகருக்கு டீச் பண்றவங்க, அநேகருக்கு உதவி செய்யறவங்க, அநேகரை காத்துக்கொள்றவங்க, அநேகரை காப்பாற்றுகிறவங்க, அநேகரை போஷிக்கிறவங்க, அநேகருக்கு அநேக விஷயம் செய்றீங்க. ஆனா உங்க விஷயம் நீங்க செய்கிறது இல்ல. உங்க ஆரோக்கியத்தை கவனமா பாக்குறது இல்ல. உங்க மனசாட்சியை நீங்க சரி செய்கிறது இல்ல. மற்றவங்களுக்கு என்ன சொல்றீங்களோ அதை நீங்க செய்கிறது இல்ல. அதனால எவ்வளவு நஷ்டமோ பாருங்க. ஒருவன் உலகம் முழுவதும் சம்பாதித்து, நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்து, நீங்க எத்தனையோ பேர் ஆண்டவரிடத்துல நடத்தி, நீங்க எத்தனையோ விஷயத்துல எத்தனையோ பேரை காத்துக்கொண்டு, கடைசியில உங்க வாழ்க்கையில நீங்க நாசம் அடைஞ்சா என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் பவுல் சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றேன், நேத்து கூட சொன்னேன், மற்றவர்களுக்கு போதித்த பிறகு நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை உடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். நான் எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தேன், ஆனால் என்னுடைய விஷயத்துல அலட்சியமாக இருந்து நான் கருப்பானவளாக ஆகிவிட்டேன். வெயில் தாக்கத்துக்கு நான் கருப்பாக கருகிவிட்டேன். என்னிலே எந்த ஒரு அழகும் இல்லாத ஒரு நிலைக்கு நான் சென்று விட்டேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், சாலமோன் இங்க ஆண்டவருக்கு அடையாளமா இருக்கிறாரு, நீ கருப்பாக இருந்தாலும் சௌந்தரியம் உள்ளவள் தான். எப்பொழுது நாம கிறிஸ்துவின் ரத்தத்துல கழுவப்படுவோமோ, நீங்க எவ்வளவு கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த நபரானாலும், எவ்வளவா உங்களை நீங்க கெடுத்து கொண்ட நபரானாலும், எவ்வளவாய் நீங்க பின்வாங்கி போன நபரா இருந்தாலும், உங்க நிலையை உணர்ந்து ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு நீங்க மனஸ்தாபப்பட்டா, நீங்க அவருக்கு அழகுள்ளவளா காணப்படுவீங்க. அவருடைய ரத்தம் சகல பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்குங்க. இனி நான் உதவ மாட்டேன், நான் கருப்பாக ஆயிட்டேன், நான் கடினமாகிட்டேன், நான் உதவாதவன் ஆகிவிட்டேன், பாவத்துக்கு அடிக்ட் ஆயிட்டேன், என்னை யாரும் சரி செய்ய முடியாது, என்னை யாரும் மாற்ற முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற நிலைக்கு இறங்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. அவர் உன்னுடைய அழகை தேடுகிறவராக இருக்கிறாரு. அவர் உன்னுடைய பாதுகாப்பை விரும்புகிறவரா இருக்கிறார். மனுஷர் உன்னை குற்றப்படுத்தலாம், மனுஷர் உங்களை இகழ்ந்து புறக்கணிக்கலாம், மனுஷர் உங்க அழிவுக்கு காரணமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை அழிக்கிறவர் இல்லங்க, அழிந்து போகிறவர்கள், நாசனமாய் போகிறவர்களை புதிதாக்குகிறவர். எத்தனை விஷயத்துல நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி நீங்க செய்ய முடியாம இருக்கு? எத்தனை விஷயத்துல நீங்க மற்றவங்களை எச்சரித்து, போதித்து, சரி செய்து, புத்தி சொல்லி, உங்க விஷயமா நீங்க புத்தி சொல்லி கொள்ளாம, சரி செய்து கொள்ளாம இருந்துட்டீங்களோ? இன்றைக்கு ஒரு முறை என்னோடு கூட நீங்க ஜெபம் செய்து உங்களுடைய இருதயத்தை நீங்க சோதித்து பாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, உண்மைதான் ஆண்டவரே, சொல்லுவார்களே ஆனால் செய்ய மாட்டார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்க ஏதோ பெரிய ஆட்கள் என்று, எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை விட குறைவானவங்க என்ற எண்ணத்துல
கடினமாக நாங்கள் ஆளுகை செய்றவங்களாக அல்லது அதிகாரம் செலுத்துறவங்களா, காவல் காக்கிறவர்களாக இராமல் நானும் அப்படிப்பட்ட சோதனையில் விழுவேனோ என்று எங்க விஷயமா ஜாக்கிரதையா பார்த்து கொண்டு அப்படிப்பட்டவங்களை சரியான வழியில எங்களை நடத்த சொல்லியிருக்கிறீங்களே. என்ன நாங்க போதிக்கிறோமோ அதன்படி நாங்க வாழ்வதற்கு, அதை அனுசரிப்பதற்கு, காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து சாயந்தரம் படுக்கும் வரைக்கும் எங்களுக்கு தெரியாமலே அநேக விஷயங்கள் போதிக்கிறோம், சொல்லுகிறோம், இப்படி இரு அப்படி இரு என்று. அவைகளை நாங்க அனுசரிக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த லைவ்ல எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்களின் இருதயத்தை அறிந்த தேவனாய் இருக்கையில உம்முடைய இரத்தத்தினால கழுவி, உன்னுடைய பாவங்கள் இரத்தாம்பரத்தை போல சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும் என்று சொல்லியிருக்கிறீரே. பாவத்தின் கரைகளோடு இருக்கிற எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சுத்திகரித்து கிறிஸ்துவனுடைய அழகு எங்களில் காணப்படும்படி எங்களை திருத்தும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்ற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் பட்சத்துல நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மறந்துடாதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.